எப்படி செஞ்சாலும் வெண்டைக்காய் குழம்பு நல்லா வரலன்னு சொல்கிறவங்க இந்த முறையை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் போது நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. எப்பவும் போல் க்யூபாக ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சிறுசாகவும் இல்லாமல் மீடியமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி கருப்பு கலர் மாதிரி வரணும். அதுக்கடையில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக தேங்காய், அப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சமாக சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம அரைக்கிற கேப்பில் வெண்டைக்காய் நல்லா வதங்கிடும். வெண்டைக்காய் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், வெந்தயம், அப்புறம் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு இதையும் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி அரைச்சி வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதத்துக்கு இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா கலக்கிட்டுக்கணும். நல்லா கொதித்து வரணும். அதுக்கப்புறம் நமக்கு குழம்பு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கணும். அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக கொதித்து வரணும். தேவையான அளவு தண்ணி வேணும்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் புளி ஊற வச்சுருக்கேன். அந்த புளியை நான் இப்போ கரைச்சி ஊற்றிக்கிறேன். புளி ரொம்ப புளிப்பாக இல்லாமல் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்து வரணும். இந்த கொதித்து வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தண்ணி சேர்க்குற அளவுக்கு இது எவ்வளோக்குள்ள தண்ணி பதணுமோ அவ்வளோக்குள்ள தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ கடைசியாக வெண்டைக்காவை உள்ளே போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். கொஞ்சம் நேரம் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் வெண்டைக்காய் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ தான் உப்பு போட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டே உப்புடுங்க. லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான சுவையான வெண்டைக்காய் குழம்பு ரெடி. இப்படி செஞ்சாலும் நல்லா இல்லைன்னு சொல்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள்.